இன்னைக்கு அம்மா கால் பண்ணிட்டு கல்யாண நாளைக்கு தான் விஷ் பண்ணியிருந்தாங்க. என்ன ஸ்பெஷலா செஞ்சிருந்தேன்னு கேட்டாங்க. ஃப்ரூட்ஸ்ல தான் கேக் பண்ணியிருந்தேன்னு சொன்னேங்க. "கண்ணு அத கேட்கல. சாப்பாடு என்ன பண்ணேன்னு கேட்டேன்" அப்படின்னாங்க. "அதுக்கு தாம்மா கேரட் பீன்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னேங்க. "ஆமாம்மா, மருமகனுக்கு புடிச்ச மாரியே செஞ்சு குடு. அப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க" அப்படின்னாங்க. ஆனா கல்யாண நாளுங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்துக்கு தானங்க வரும். எப்ப பார்த்தாலும் மருமகனுக்கே புடிச்சத செஞ்சு குடுத்துட்டு இருந்தா, எப்படிங்க பிள்ளைங்கலாம் புடிச்சத செஞ்சு சாப்பிடுறது? இல்ல எங்க அம்மா இருக்காங்க பாருங்க. காலையிலேயே கால் பண்ணி, "கண்ணு கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினியா சாமின்னு?" கேட்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேத்தி பேத்தின்னு கொஞ்சிட்டு இருந்துட்டுங்க. இப்ப அப்படியே பேரன் பக்கம் சப்போர்ட்டுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, எனக்கு புடிச்ச இந்த உப்புமா செஞ்சே ஆகணும்னு உப்புமா தாங்க செஞ்சேன். உப்புமான்னு பேர் கேட்டாவே அலறி அடிச்சுட்டு தான் நெறைய பேர் ஓடுவாங்க. ஆனா எனக்கு வந்து உப்புமானா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் தயிர் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. உங்களுக்கு உப்புமா பிடிக்குமா? பிடிக்காதான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.